அவன் இன்னும் திருந்தல மாமா. சிறுகடி காசை சீரியல்ல இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலுமே இவங்களால இந்த விஷயத்த இப்ப வீட்லயோ இல்ல வெளியில கூட யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இப்ப ரோகிணிகிட்ட லாக்கா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ தன்னை பத்தின இந்த உண்மை வேற யார்கிட்டயாச்சும் நீ சொன்ன அப்படின்னா இல்ல வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நானும் என் பையனும் தற்கொலை பண்ணி செத்துருவோம் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த ரோகிணி மீனாவை பிளாக்மெயில் பண்ணதால இப்ப மீனா வேற எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இவ பண்றதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை மறைக்கிறோமே பண்ற ஒரு குற்ற உணர்ச்சியில டெய்லி பாத்தீங்கன்னா மீனா துவைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சோ இந்த நிலைமையில கூட இந்த ரோகிணி பாத்தீங்க அப்படின்னா தன்னை பத்தின உண்மை மத்தவங்களுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட கிறிஷ நெருங்கி பழக வச்சு ஒரு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி ஒரு திட்டம் போடுறாங்க. சோ இந்த சமயத்துல மீனா கோவத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா இந்த ரோகிணி கற்பனையா சொன்ன அந்த அம்மாவை நம்ம கற்பனையிலேயே சாவடிச்சிடலாம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி மீனா கோவத்துல சொன்ன விஷயத்த இப்ப ரோகிணி தனக்கு சாதகமா அது ஒரு ஐடியாவா மாத்திக்கிறாங்க. சோ கிறிஷோட அம்மா இறந்துட்டாங்க, அதனால இப்போ கிறிஷுக்கு போறதுக்கு இடம் இல்ல, மீனாவும் முத்துவிட்ட தான் கிறிஷ் இருக்க ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி ரோகிணி அம்மா சொல்றாங்க. கிறிஷும் இங்கேயே இருக்கட்டும், அவன் நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல இப்ப ரோகிணியோட திட்டம் அவன் போட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா ஆஹ் பக்காவா நடந்து முடியுது. சோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னைக்கா இருந்தாலும் இந்த ரோகிணி ஒரு நாள் கண்டிப்பா மாட்ட போறாங்க. அன்னைக்கு அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.